விஜய் எங்கே வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, நம்ம எங்கேயாவது வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா பாவம் மல்லி, அவளால் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே அவங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கா. ஏற்கனவே எங்கள் அண்ணி வேற ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதனால நம்ம இப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அரவிந்த் நாளைக்கு காலைல வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கே வேலைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம விஜய் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் தேடி ஒரு 4 பேர் வீட்டுக்கு வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான். அவங்கள பார்த்தோன்னு விஜய், ஏய் மகேஷ், வா மகேஷ், உட்கார் வா, என்னலாம் சேர்ந்து வந்துருக்கீங்க? என்னாச்சு? நான் ஆஃபீஸ் வரலன்னு சொல்லி என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார். உண்மை என்ன சார் ஆச்சு? எதுக்காக கம்பெனி எடுத்து உங்கள் அக்கா பொறுப்பில் விட்டீங்க? உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதோ தவறு நடந்திருக்கு. ஆனால் அது என்னன்னு தெரியல. இதனால் நாங்கள் தான் சார் பாதிக்கப்பட்டிருக்கோம். என்ன மகேஷ் சொல்கிற? என்னாச்சு சார்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சார் ஆச்சு அதை முதல்ல சொல்லுங்கள் சார். இல்லை மகேஷ், அது ஒரு கதை, அதை பற்றி பேசாமல் விடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் தெரிஞ்சுக்கணும் தான் சார் வந்திருக்கோம், சொல்லுங்கள் சார். மல்லி உள்ளே வராங்க. அப்போ தான் விஜய், யார் இவங்களாம்? எல்லாம் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான். ஓ வாங்க, டீ சாப்பிட்றீங்களா? இல்லை மேடம், அதாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு சாருக்கு என்ன ஆச்சு? சார் இதனால் கம்பெனி எல்லாத்தையும் அவங்க அக்காட்ட கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த உண்மையை வர சொல்லுங்கள் மேடம். இல்லைங்க, அது வந்து நான் சொல்கிறேன். சார் வந்து கம்பெனியை அவங்க அக்காட்ட கொடுக்கல. அவங்க அக்கா சாருக்கு தெரியாமல் அவர்கிட்ட பத்திரத்தை கையெழுத்து வாங்கி சொத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றி எழுதிட்டாங்க. இப்போது அந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லா சொத்துமே அவங்க பேருக்கு மாறப்போகுது. அதனால தான் சார் இப்போது இங்கே வந்துருக்காங்க. ஓ அப்படியா? பார்த்தீங்களா, சொல்லலை கண்டிப்பாக இதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பேச்சு பேசுனாங்க பார்த்தியா? மல்லி ஒன்று, என்னங்க சொல்கிறீங்க? என்ன பேசுனாங்க? மேடம், சாரை பற்றி அவங்க இல்லாத போலலாம் பேசி வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் ஃபுல்லாக இப்போ சாரை பற்றின பேச்சு தான் போயிட்டுருக்கு. ஆஃபீஸ் ஃபுல்லாக இல்லை, சென்னை ஃபுல்லாகவே சாரை பற்றின பேச்சு தான். என்ன சென்னை ஃபுல்லாவா அப்படின்னு விஜய் கேட்க, ஆமாம் விஜய், பேப்பர்லாம் போட்டிருக்காங்க போல். மேடம், பேப்பரில் போட்டிருக்கிறது ஒரு பங்கு இருக்கட்டும் மேடம், அதை தவிர இப்போது சார் எங்கேயுமே போய் யாரையுமே பார்த்து பேச முடியாத அளவுக்கு அவங்க ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. சாரை பார்த்து என்னென்னு நேராக பேசலான்னு வந்தோம். என்ன சொல்கிறீங்க மகேஷ்? ஒன்றும் புரியலையே. இல்லை சார், உங்கள் அக்கா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போது சென்னையில் இருக்கிற எல்லா கார்பரேட் கம்பெனிக்கும் இது மாதிரி விஜய்ங்கிறவன் என் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஸ்டாஃபாக சேர்த்துருந்தேன். அவன்கிட்ட என் சொத்தத்தையும் கொடுத்துட்டு கனடாவுக்கு நான் வேறு பிஸ்னஸ் விஷயமா போயிருந்தேன். அவனை கார்டினாக போட்டு பார்த்து சொன்னேன். ஆனால் அவன் இல்ல சொத்தையும் அவன் பேரில் எனக்கு தெரியாமல் மாற்றிட்டு இல்ல சொத்தையும் அபரிக்க ட்ரை பண்ணான். நான் கண்டுபிடிச்சி அப்புறம் அவன்கிட்ட சண்டை போட்டேன். ஒரு வழியாக கைகளும் மாட்டிக்கிட்டு அவன் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் சொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டான். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆளுங்களை உங்கள் கம்பெனியில் சேர்த்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்டாஃபாக தான் உள்ளே வருவான். அதுக்கப்புறம் எப்படி கம்பெனியை தான் பக்கம் மாற்றலாம்னு யோசிப்பான். அந்தளவுக்கு ஒரு மோசமான நபர் அவன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி தப்பான செய்தியை சென்னையில் இருக்கிற எல்லா கார்பரேட் கம்பெனிக்கும் அமைச்சிருக்காங்க சார். பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இனிமேல் வேலை கேட்கணுன்னு ஒரு கம்பெனிக்கு போனால் கூட கண்டிப்பாக அவங்கள பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க சார். கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன சார் வருமா அப்படி? மகேஷ் கேட்டதும் மல்லி உடனே, பார்த்தீங்களா விஜய், நான் சொல்லலை, அந்த ராஜேஸ்வரி உங்களை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பார்க்குறா. அப்படி உங்கள் மேலே இன்னும் விஜய் அவருக்கு கோவம். ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்க? சே, அவங்களோட மனுஷியா அப்படின்னு சொல்ல விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே கொந்தளிக்கிறாரு. மல்லி, விடுமலி, நான் நேராக போயிட்டு அப்படி உன் மேலே எனக்கு என்ன தான் கோவம்னு நினச்சிட்ருக்க? நான் உன்னை எதுவும் பண்ணவே இல்லையே. நீ சொத்தெல்லாம் அபகரிச்ச, அதையும் சந்தோஷமாக விட்டு கொடுத்து வந்துட்டால. இருக்கும்போது ஏன் இப்படின்னு பேரை கேவலப்படுத்துற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை பண்ணுற? உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் நேராக கேட்டு வந்துடுறேன் மல்லி. இல்லை விஜய், நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லி திரும்ப உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவா. வேணாம் விஜய், நீங்கள் போகாதீங்க அப்படின்னு விஜய் கோவப்பட மல்லி ஒன்று விஜயை கூல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே விஜய்க்கு ப்ரெஷர் ஏறுது. ப்ரெஷர் ஏற லைட்டாக மயக்கமாயிடுறாரு. உடனே மல்லி பயந்து போய் தண்ணியில் செலுப்புறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சாருக்கு ப்ரெஷர் அதிகமாக நினைக்கிறேன் மேடம், கொஞ்ச நேரம் படுக்க வச்சு சரியாயிடும் வாங்க அப்படின்னு ரூமில் வச்சு படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு மல்லி வெளியே வராங்க. வெளியே வரும்போது நம்ம அரவிந்த் வராரு. மல்லி, விஜய் எங்கே அப்படின்னு கேட்க, அவர் இப்போ தான் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசவும் ப்ரெஷர் ஏறி போய் மயங்கிட்டார். ரூமில் படுக்க வச்சு வந்திருக்கான் அரவிந்த். நினச்சேன் சார் காலேருந்து வேலைக்கு போகிறத பற்றி பேசியிருந்தாரு. அதான் நாளைக்கு காலைல வேலைக்கு போகணுன்னு சொன்னார். எந்த பக்கம் போகணுன்னு சொன்னால் அதுக்கு நான் கார் ரெடி பண்ணிவிடுவேன். இல்லை அரவிந்த், அவரால் வேலைக்கெலாம் போக முடியாது. ஏன் மல்லி, என்னாச்சு? உடனே மல்லி நடந்ததான் சொல்கிறாங்க. சொல்லவும் அரவிந்த் ஒன்னே, சே, இப்படி ஒரு மோசமான கேரக்டர் அவங்க. ராஜேஸ்வரி கெட்டவ எனக்கு தெரியும். ஆனால் கூட போன தம்பி கூட இவ்வளோ பேர் துரோகத்தை பண்ணுற அளவுக்கு மோசமானவளா? யோசிச்சு பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும் மல்லி அவங்கள அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாங்க. உடனே அரவிந்த் சொல்கிறாரு, இப்போ நம்ம எப்படி தான் மல்லி விஜய் சாரோட சொத்தெல்லாம் காப்பாற்ற போகிறோம்? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நேற்று நைட் நீ பேசும்போது கூட சொன்னல, சொத்து எல்லாத்தையும் மீட்டு திரும்ப விஜய் சார் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு நமக்கு எந்த பக்கம் வழியே இல்லையே. ராஜேஸ்வரி நம்ம நினைக்கிறத தாண்டி பெரிய புத்திசாலியாட்டம் நிறைய விஷயத்தை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. ஆனால் அதெல்லாம் சமாளித்து நம்ம அவளை எதிர்த்து திரும்ப சொத்தை மீட்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அவள் பண்ண மாதிரி நம்மளும் ஏதாவது ஃப்ராட் வேலை பார்த்தா மட்டும்தான் சொத்தை நம்ம பக்கம் மீட்க முடியும் போலையே.
அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாரு. மல்லி ஒன்னே, ஆமாம் அரவிந்த், எனக்கும் அதான் தோணுது. நாம் நேர்மையாக போய் அந்த ராஜேஸ்வரி ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது இந்த ஜென்மத்தில் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே விஜய்க்கு எதுனா ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது எனக்கு வேறு. ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக விஜய் இழந்து எல்லா சொத்தையும் மீட்டு அவர்கிட்ட கொடுக்கணும் அரவிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் அதுக்குள்ளே நம்ம கம்பெனியில் இருக்கிற பாதி பேர் கிளம்பிடுவாங்க மேடம் வெளியில். என்ன சொல்கிறீங்க மகேஷ், புரியல. ஆமாம் மேடம், நாங்கள் 4 பேரும் சார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அதனால எங்கள் 4 பேரையும் இப்போது வேலையை விட்டு துரத்திட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு அரவிந்த் கேட்குறாரு. ஆமாம் சார், நாங்கள் எங்கள் சாருக்கு ஃபேவராக இருந்துருவோம்னு சொல்லி எங்கள் 4 பேரும் லீவ் பண்ணிட்டாங்க கம்பெனியை விட்டு. இனிமேல் நாங்கள் 4 பேரும் சார் மாதிரி புதுசாக வேற ஒரு கம்பெனி தேடி வேலைக்கு போகலான்னு இருக்கோம். அதுக்குள்ளே எங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் தான் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு தெரில. அதுக்குள்ளே சீக்கிரமாக கம்பெனியை காப்பாற்றுங்க சார், இல்லைனா கம்பெனியில் இருக்கிற இன்னும் நல்ல ஸ்டாஃப் எல்லாமே கம்பெனியை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியை காப்பாற்றினாலும் ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரோஜனமும் இருக்காது சார் அப்படின்னு அந்த 4 பேர் சொல்கிறாங்க. உடனே அரவிந்த் யோசிக்கிறாரு. உடனே அவங்கள பார்த்து, ஏன் சார் இதுக்காக நீங்கள் சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கம்பெனி விட்டுலாம் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, கம்பெனியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, நீங்கள் சொன்னால் அதை உடனே செய்கிறதுக்கு? ஏன் சார், என்ன செய்யணும்? இல்லைங்க, எப்படி ராஜேஸ்வரி விஜய் சார் ஏமாற்றி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினாலோ அதே மாதிரி நாமளும் இந்த ராஜேஸ்வரிக்கு தெரியாமல் ராஜேஸ்வரிகிட்ட ஒரு பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டோன்னா எல்லா சொத்தையும் திரும்ப நம்ம விஜய் சார் பெரிய மாற்றிடலாம். அப்படி மாற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ராஜ்யில் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் அவள் போன அதே ரூட்டின் நம்மளும் போயிட்டா என்ன? ஆனால் அவள் யோசிக்க மாட்டாள், கண்டிப்பாக நாம் அந்த ரூட்டில் போவோன்னு. அதனால் நாம் அந்த ரூட்டில் போனால் மட்டும்தான் ஈஸியாக ராஜிக்கிட்டேருந்து சொத்தை திரும்ப மீட்க முடியும் அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாங்க. உடனே 4 பேரும், சார் கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் சார் எப்போதும் நீதி நேர்மையாக கரெக்டாக இருப்பார்னு. அதனால் அவங்க வேணால் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் சார். நமக்கு தெரிஞ்ச இன்னும் 2 பேர் கம்பெனியில் இருக்காங்க. ஆனால் அவங்க அதிகமாக விஜய் சார்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ். கண்டிப்பாக நாம் விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார் அப்படின்னு அந்த மகேஷ் சொல்கிறாரு. உடனே அரவிந்த், அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த மகேஷும் கால் பண்ணி கேட்குறாங்க. கேட்கவும் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே பத்திரத்தை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி லாயர் கூட வந்து பத்திரத்தை கொடுக்குறாரு. கொடுத்ததும் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் போய் ஆஃபீஸில் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அவனு கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துறான். கொடுத்த உடனே அந்த கம்பெனியில் இருக்கிற மீது 2 பேர் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி அதில் ராஜிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. ராஜும் ஃபோன் பேசிக்கிட்டு கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு கேர்லெஸ்ஸாக கையெழுத்து போட்டுறாங்க. அதில் சொத்து எல்லாத்தையுமே விஜய் பேருக்கு மாற்ற தானே பிரச்சனை அப்படின்னு எல்லா சொத்தையும் மல்லி பேரில் மாற்றிருக்காரு நம்ம அரவிந்த். அதை மல்லி யோசிக்கவே இல்லை. பத்திரமும் கையில் வந்ததுக்கப்புறமா அவங்க கொண்டு வந்து லாயர்கிட்ட கொடுக்குறாங்க. லாயர் வாங்கி பார்த்துட்டு, ஓகே அரவிந்த், நீங்கள் சொன்ன மாதிரி சொத்து எல்லாத்தையும் மல்லி பேரில் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்ல மல்லி சமஷாக்காக வராங்க. என்ன ஏன் பேர்லையா அரவிந்த், ஏன் பேருக்கு மாற்றுறீங்க? இல்லை அரவிந்த், இல்லை மல்லி, உங்கள் பேருக்கு தான் சரி. ஏன் விஜய் சார் ஈஸியாக ஏமாற்றிடுவா அந்த ராஜேஸ்வரி, ஆனால் உங்களை ஏமாற்ற முடியாது. அதனால தான் உங்கள் பேரில் மாற்றிருக்கேன். விடுங்க மல்லி, இப்போதைக்கு உங்கள் பேரில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்போ விஜய் சார் பேரில் மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே மல்லி போய் விஜய் எழுப்புறாங்க. விஜய் நல்ல தூக்கத்தில் இருக்காரு. எழுப்புனதும் என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க, வாங்க விஜய், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், விஜய் ஒன்று, இல்லை மல்லி, எனக்கு உடம்பு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை விஜய், முக்கியமான இடத்துக்கு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் ஆகிடுவீங்க, வாங்கன்னு சொல்லி அரவிந்த், விஜய், மல்லி, அன்னபூர்ணி எல்லாம் கிளம்பி நேராக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் ஒன்று, மல்லி இங்கே எதுக்கு அலசி வந்த? வேணாம் மல்லி, வா போயிடலாம், எனக்கு இந்த வீட்டை பார்த்தா பல ஞாபகம்லாம் வருது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, வா மல்லி அப்படின்னு விஜய் கூப்பிட்றாரு. ஆனால் மல்லி, இல்லை விஜய் இருங்க விஜய் அப்படின்னு ராஜேஸ்வரியை கூப்பிட்றாங்க. ராஜேஸ்வரி வந்து பார்த்துட்டு, என்ன மல்லி எங்கேயும் தங்கறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட காசு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே வந்துட்டிங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் என் காலில் வந்து கெஞ்சினாலும் சரி, கதனாலும் சரி, இனி இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது. ஒழுங்கு மரியாதை வீட்டு வெளியே போயிடு, இல்லைனா திரும்பவும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா, வெக்கமாக இல்லையான்னு ராஜி கேட்குறாங்க. மல்லி ஒன்று, யாருடைய அசிங்கமாக இல்லைன்னு கேட்குறேன்? யார் கேட்குற? சொத்து எல்லாமே இப்போ என் பேரில் இருக்குது, இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தாண்டி, ஒழுங்கு மரியாதை நீ விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லுவோம். என்ன உன் பேரில் இருக்கா, என்ன பயல் கனவு கண்டியா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஆமாண்டி, நான் பயல் கனவு கண்டுறேன், நீ கனவு காணாமல் இருக்க, இங்கே வாடி மலை, இதை வந்து படிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரத்தை காட்டுறாங்க நம்ம மல்லி. படித்து பார்த்தா ராஜுக்கு சமதிருச்சு. ஏ மல்லி, நீ ஃப்ராட்தான் பண்ணியிருக்க, என்னால் முடியாதுன்னு சொல்லி அந்த பத்திரத்தை கிழிக்கிறாங்க. ஆனால் மல்லி சொல்கிறாங்க, தாராளமாக கிழிச்சிக்கோ, நீ ஃப்ராடுங்கும் போது எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? அதனால் அது வெறும் டூப்ளேட் தான், ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா இருக்குது, ஒரு நாள் எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதை வீட்டு வெளியே போடி அப்படின்னு ராஜியை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க மல்லி. ராஜி செம்மையாக அதிர்ச்சி வராங்க. ஏ மல்லி, என்னையும் ஏமாத்திடல, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல, மல்லி ஒன்று, இங்கே பாரு, நீயே ஒரு ஃப்ராடு, நீ என்னென்ன பண்ண முடியும், ஒரு நாள் இனிமேல் நான் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு வாட்டி வீட்டுக்குள்ளே வந்த செக்யூரிட்டி நான் வீட்டில் வந்தாங்கன்னா நான் அடிச்சு வட்டுற மாதிரி வேட்டிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மல்லி சொல்லிட்டு விஜய் அடிச்சுட்டு கெத்தா வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க.